காஞ்சிபுரத்திலிருந்து தூப்புள்ள வேதாந்த தேசிகன் அவதாரம் பண்ணினாரா. பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல போனா கூரம் அப்படின்னு பேரு, அங்கதான் கூரத்தாழ்வாருடைய அவதாரம். இவ்வளவு மகான்கள் இந்த க்ஷேத்திரத்துல அவதாரம் பண்ணிருக்கா. இன்றைக்கு திருவண்ணாமலையில சித்தியா இருக்காரே சேஷாத்ரி சுவாமிகள், அந்த சேஷாத்ரி சுவாமிகளும் காஞ்சிபுரத்துல தான் இன்றைக்கும் அவர் அவதாரம் பண்ணின கிரகம் இருக்கு. வரதராஜருடைய கோவிலுக்கு பக்கத்துல அந்த வீதியில அந்த வீடு இருக்கு. அங்கதான் சேஷாத்ரி சுவாமிகள் அவதாரம் பண்ணினார். வித்யாரண்யர்ங்கிற மகாத்மா, அவர் தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிச்சவர். அந்த வித்யாரண்யர் சொல்லும் பொழுது தன்னுடைய கிரந்தத்துல சொல்றார், நான் எந்த ஊர்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் என்னுடைய மனது காஞ்சியே சுத்தின்னு இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த காஞ்சி அப்படிங்கிறது இடுப்புல அணியக்கூடிய ஒரு ஆபரணத்துக்கு பெயர். இந்த காஞ்சிங்கிற க்ஷேத்திரம் பூமண்டலத்துக்கு நாபி க்ஷேத்திரமா இருக்கிறதுனாலேயே அந்த நாபி பிரதேசத்துல அணியக்கூடிய ஆபரணத்தை ஒட்டியே இதற்கு இந்த பெயர் வந்தது. நாபிலிருந்து தானே ஒரு குழந்தைக்கு தொப்புள் கொடி உண்டாகிறது. ஒரு குழந்தைக்கும் தாயாருக்கும் சம்பந்தம் ஏற்படுறது. அந்த தாயார் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த கொடி வழியாதானே ஆகாரம் போறது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் வேண்டிய ஆன்மீகம், அந்த தெய்வீக சக்தியை கொடுக்கக்கூடிய க்ஷலம், முக்தி தரும் க்ஷலமாம். அதனால அதுக்கு காஞ்சி அப்படின்னு பேரு. காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவில்ல பார்த்தா, அங்க எந்த சிவன் கோவில்ல நீங்க போய் பாருங்கோ, கும்பேஸ்வரர் கோவில் பாருங்கோ, அங்க கும்பேஸ்வரர் இருப்பார், மங்களாம்பிகா இருப்பார். அதே மாதிரி நீங்க சிதம்பரத்துல போனா நடராஜர் இருக்கார், சிவகாம சுந்தரி இருக்கா. மதுரையில போனா சோமசுந்தரர் இருக்கார், மீனாட்சி இருக்கா. மயிலாப்பூர்ல வந்தா கபாலீஸ்வரர் இருக்கா, கற்பகாம்பாள் இருக்கா. ராமேஸ்வரத்துல போனா ராமநாத சுவாமி இருக்கார், பர்வதவர்தினி இருக்கா. ஆனா காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவில்ல சிவனுடைய சன்னதியே கிடையாது. காமாட்சி அம்மன் கோவில்ல சிவனுடைய சன்னதி கிடையாது. நீங்க எந்த காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய சிவன் கோவில்களுக்கு போனா அங்க அம்பாளுடைய சன்னதி கிடையாது. ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அம்பாளுடைய சன்னதி கிடையாது. ஓனகாத்தான் தள்ளின்னு பக்கத்துல இருக்கு, அங்க அம்பாளுடைய சன்னதி கிடையாது. கச்சேபேஸ்வரர் கோவில்ல அம்பாளுடைய சன்னதி கிடையாது. காமாட்சி அம்மன் கோவில்ல சிவனுடைய சன்னதி கிடையாது. பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை சிவஸ்தலங்களையும் அம்பாளுடைய சன்னதி கிடையாது. ஸ்தல புராணம் என்ன சொல்றது அப்படின்னுட்டா, மன்மதன் பரமேஸ்வரனுடைய தபஸை கலைக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, ஒரு கைங்கரியம். பரமேஸ்வரனோ தபஸ் பண்ணிட்டு இருக்கார். மன்மதன் தன்னுடைய புஷ்ப பானங்கள்னால பரமேஸ்வரனுடைய தபஸை கலைச்சான். நெற்றிக்கண்ணை திறந்தார். மன்மதன் பஸ்மமாயிட்டான். உடனே மன்மதனுடைய மனைவியான ரதி பார்வதிட்ட போய் அழுதா. பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணமாகணும், அதனால தேவசேனாதிபதியான முருகனுடைய அவதாரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கணவரான மன்மதன் பரமேஸ்வரனுடைய தபஸை கலைச்சார். ஆனா அவர் பஸ்மம் ஆயிட்டாரே, நான் இப்ப கணவன் இல்லாம இருக்கேனே அப்படின்னு கேட்டார். உடனே பார்வதி ஒரு அனுகிரகம் பண்ணினா, மன்மதனுடைய ரூபம் யாருடைய கண்ணுக்கும் இனி தெரியாது, ஆனா ரூபம் இல்லாம அவன் உலகத்துல ஜீவிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னான். அதே அந்த ரதிக்கு நிரூபணம் பண்ணணும் இல்லையா, பரீட்சை பண்ணி காண்பிக்கணும் இல்லையா. அதனால என்னாச்சுனார், எல்லா க்ஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய தேவியினுடைய சாநித்தியத்தை ஒரு க்ஷணம் பிடிச்சு இந்த காம கோஷ்டம் அப்படிங்கிற காமாட்சி சன்னதியில வச்சா, அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் சக்தி இல்லாம தவிச்சார். ரதிக்கு சந்தோஷம் வந்தது. அதனால எல்லா க்ஷேத்திரத்திலையும் இருக்கக்கூடிய தேவியினுடைய சாநித்தியத்தை பிடிச்சு வச்சதுனாலதான் அதுக்கு காம கோஷ்டம், காம கோட்டின்னு பேரு. அங்க அம்பாள் இருக்கா. அதனால காமாட்சி கிட்ட எல்லா க்ஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய தேவியினுடைய ஒரு சாநித்தியம் இருக்கு. இதற்கு நிரூபணம் என்னன்னா, சிதம்பரத்துல போய் சிவகாம சுந்தரியினுடைய சன்னதியில நீங்க போய் பார்த்தேன்னா, அதுக்கு சிவகாம சுந்தரின்னு இப்பதான் எழுதியிருப்பா. பழைய கல்வெட்டில் இருக்கக்கூடிய பெயர் காமகோட்டத்து நாச்சியார். திருவற்றியூர்ல போய் வடிவுடையம்மன் சன்னதியிலே பழைய கல்வெட்டில் எடுத்து பாருங்க, காமகோட்டத்து நாச்சியார்.